ஹாய் நண்பர்களே, நம்ம கிரீன் லைஃப் நர்சரியில் நம்ம இந்த வீடியோவில் அதாவது மழைக்காலங்களில் செடிகளை நம்ம வந்து என்ன மாதிரி பராமரிக்கணும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மலைகளை பொறுத்த வரைக்கும் செடிகளுக்கு வந்து ரொம்பவுமே நன்மை அதிகமாகவே இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செடிகளுக்கு கவனிப்புமே அந்த டைமில் தான் அதிகமாக தேவைப்படும். மழை நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தரைப்பகுதியில் எந்த அளவுக்கு நம்ம செடிகளை வந்து ட்ரையாக பார்த்துக்கணும், அதாவது தண்ணிகள் வந்து தேங்கி நிற்காத மாதிரி பார்க்கணும். ஏன்னா தண்ணிகள் வந்து தேங்கி நிற்கும்போது நம்மளுக்கு வந்து வேரல்கள் வந்து வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. வேரல்கள் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு செடிகள் வந்து போயிடும். ஸோ அதனால நம்ம வந்து செடிகள் வந்து இருக்கக்கூடிய இடங்களில் தண்ணி வந்து தேங்கி நிற்காத மாதிரி பார்க்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பலா அந்த மாதிரி செடிகள் நீங்கள் வளர்க்கும் போது தண்ணிகள் வந்து குறிப்பாகவே அதுக்கு வந்து தண்ணிகள் வந்து அதிக அளவு தேவைப்படாது, குறைவான அளவே தேவைப்படும். அப்போ நம்ம அந்த டைமில் நம்ம மழைநீர் வந்து தேங்கி நிற்கும்போது அதாவது களிமண் அந்த மாதிரி மண் வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அப்சர் ஆகாது. அதாவது நம்மளுக்கு மழைக்காலங்களில் மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு தான் இது முக்கியமான விஷயம். அதாவது செடிகளுக்கு வந்து இந்த மாதிரி மழை நேரங்களில் தண்ணிகள் வந்து தேங்கி நிற்கும். அதாவது நம்ம இப்போ தரைப்பகுதியில் வச்சுருந்தோம் அப்படின்னா தரைகள்லையுமே தண்ணி வந்து தேங்கி நிற்கும். பார்த்தீங்களா தண்ணி எந்த மாதிரி உடனே தேங்கியிருக்கு அப்படின்னு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோல் வந்து நம்ம எல்லா கண்டெய்னருமே நம்ம வந்து வைக்கக்கூடிய செடிகளோட பாட்டில் வந்து எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து விட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி தண்ணிகள் வந்து தேங்கி நிற்காத மாதிரி நம்ம வந்து செடிகளை பராமரிக்கணும். நம்மளுக்கு இப்போ தான் மழை வந்தது, ஸோ அதனால தான் தண்ணி வந்து இப்போ இந்த மாதிரி தேங்கி நிற்கு. மழை நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா செடிகளுக்கு முக்கியமாக இந்த பூச்சி தாக்குதல், பூஞ்சை இந்த மாதிரி வந்து தாக்குதல் வந்து செடிகளுக்கு இருக்கும். அந்த சமயங்களில் இந்த மழைக்காலங்களில் வந்து செடிகளுக்கு நம்ம இன்னுமே வந்து கொஞ்சம் கேர் கொடுத்து கவனமாக நம்ம வந்து செடிகளை வந்து பராமரிக்க வேண்டியது இருக்கும். மழை நேரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நம்மளுக்கு தண்ணிகள் வந்து அதிகமாக செடிகளுக்கு விடணும் அப்படிங்கக்கூடியது நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மழைகள் வரதுலேயே அது போதுமான தண்ணிகளை எடுத்துக்கிடும். ஸோ அதையும் மீறி நம்ம வந்து இப்போ தண்ணிகள் விட்டோம் அப்படின்னா செடிகள் வந்து நம்மளுக்கு அதாவது பாதிப்படைகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால செடிகள் வந்து நம்ம தண்ணி விடும்போது அதிகபட்ச நேரங்கள் தண்ணி எப்போ விடணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காலை நேரம், அப்படி இல்லாட்டா மாலை நேரத்தில் வந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விடுறதுக்கு முன்னக்கூட்டி செடிகளில் வந்து அந்த மண் வந்து உலர்ந்துருக்கா, அந்த ஈரப்பதம் இல்லாமல் தண்ணி தேங்கி நிற்காமல் இருக்கான்னு நம்ம ஒரு டைம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து தண்ணிகளை விடணும். நேரங்களில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செடிகளை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு வந்து நம்மளுக்கு இலைகள் உதிரும். ஆனால் அதில் முக்கியமானது என்னென்னா மழை நேரங்களில் வந்து அந்த இலைகளை வந்து நம்ம உடனே அகற்றிடணும். அந்த இடங்களில் வந்து நம்ம சுத்தம் உடனே பண்ணணும். இருக்க இலைகளை வந்து உடனடியாக நம்ம அகற்றிடணும். இந்த மாதிரி இலைகளில் தான் நம்மளுக்கு வந்து பூஞ்சை, இந்த நத்தை, இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் வந்து உடனடியாக நம்மளுக்கு வரும். நிறைய பேருக்கு நீம் ஆயில் சொல்யூஷன் எப்படி கொடுக்கணும்னு தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நீம் ஆயில் எப்படி கொடுக்கணும் செடிகளுக்கு அந்த முறைகள் வந்து நம்ம போட்டிருக்கோம். தெரியாதவங்க நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். மழை நேரங்களில் நம்ம வந்து செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து நம்ம கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கக்கூடியது நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதாவது நம்ம செடிகளுக்கு மழை நேரங்களில் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து உரங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம மழைகள் டைமில் அது கொடுக்கும்போது செடிகளுக்கு வந்து அது வந்து அந்தளவுக்கு செடிகளுக்கு போய் சேராது. ஸோ அதனால் மழைகள் நின்று ஒரு 2 இல்லாட்டா 3 நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து ஜீவாமிர்தம் இல்லாட்டா டீகம்போஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் அமிலம், இந்த மாதிரியான இயற்கை உரங்கள் வந்து நம்ம கொடுக்கும்போது செடிகள் வந்து இன்னுமே அதிகமாக வேர்கள் விடுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு உண்டு. அதனால் நம்ம வந்து மழை நேரங்களில் பொதுவாகவே நம்மளுக்கு செடிகளோட பராமரிப்புமே நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு நேரம்னா அது மழைக்காலம்னு சொல்லலாம். மழை நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் தண்ணிகள் தேங்கி நிற்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம உடனடியாக ஏதாவது நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த களைகள், இந்த மழை நேரங்களில் இந்த களைகளை வந்து நம்ம வந்து ஈஸியாகவே நம்ம வந்து எடுக்க முடியும். அதாவது நம்ம தோட்டங்களாக இருக்கட்டும், இல்லை மாடி தோட்டங்களாக இருக்கட்டும், வீட்டை சுற்றியாக இருக்கட்டும், எந்த இடங்கள்னாலுமே களைகளை வந்து நம்ம உடனடியாக அகற்றிடணும். ஸோ அந்த மாதிரி நம்ம அகற்றும் போதும் நம்மளுக்கு வந்து பூச்சி தாக்குதல்லேருந்து நம்மளுக்கு வந்து செடிகளை வந்து சரியான முறையில் நம்ம வந்து பாதுகாக்க முடியும். செடிகளை வந்து மழை நேரங்களில் நம்ம கட் பண்ணி விடலாமா, அதாவது நம்ம வந்து கவர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணி விடலாம். ஏன்னா அடுத்தடுத்து தளிர் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவ்வளோ டிப்ஸையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சரியான முறையில் நம்ம செஞ்சோன்னா நம்ம செடிகளை வந்து சரியான முறையில் வந்து நம்ம வளர்க்க முடியும். மழை நேரங்களில் இந்த கவனிப்பு வந்து நம்ம செடிகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செடிகளை வந்து நல்ல முறையில் நம்ம வந்து வளர்த்து நல்ல ஒரு ஈல்டிங் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்.